மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி சேமியா உப்புமா தாங்க. இந்த உப்புமாலாம் செஞ்சு வருஷ கணக்கில் ஆச்சு. இதை செய்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா எங்கள் வீட்டில் யாருக்கும் அவ்வளோவா பிடிக்காது. எனக்கு பிடிக்கும். பட் யாருக்கும் பிடிக்காதனாலேயே செய்கிறதில்ல. இன்றைக்கி ஹஸ்பண்ட் காலையிலே ஆஃபீஸ் போகணும்னு கிளம்பிட்டாங்க வெள்ளனாவே. அவங்களுக்கு டிஃபன் தேவையில்லைன்றதுனால நாங்கள் 3 பேர் தான் சொல்லிவிட்டு இதவே செஞ்சு சாப்பிடுங்கன்னு விட்டுட்டேன். இதுக்கு சட்னி கூட வைக்கலங்க. லஞ்சுக்கு சாதம் வச்சு சிக்கன் நான் கொஞ்சம் தண்ணி குழம்பா வச்சேன். இந்த மாதிரி வச்சோம்னா நைட்டுக்கும் நமக்கு குழம்பு யூஸ் ஆகும். ரொம்ப திக்காக கிரேவியாக வச்சுட்டா லஞ்சோடு முடிஞ்சிருமா, நைட்டுக்கு திரும்ப ரெடி பண்ணணும். அதனால் இது 2 நேரத்துக்கு வச்சுக்கோன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி வச்சேங்க. ஒரு ஆம்லேட் போட்டு பசங்களுக்கும் கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டேன். ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க, அவங்களுக்கும் இதே மாதிரி ஒரு ஆம்லேட் போட்டு கொடுத்து சாப்பிட சொல்லிட்டேங்க. நைட் டின்னருக்கு பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருந்தேன். இதில் பார்த்திங்கன்னா ஆயிலே நான் போட மாட்டேன். மாவு பிசையும் போதும் ஆயில் போடுறது கிடையாது. சப்பாத்தி சுட்டு எடுக்கும் போதும் ஆயில் போடாமல் தான் எடுப்பேன். பசங்களுக்கு மட்டும் பட்டர் இருந்தால் பட்டர், இல்லைன்னா ஆயில் போட்டு கொடுப்பேன். இந்த மாதிரி தான் 2 சப்பாத்தி போட்டு சிக்கன் குழம்பு வச்சு நைட் டின்னரை முடிச்சாச்சுங்க. மேக்ஸிமம் ஏர்லியராக முடிக்கிறதுக்கு பார்ப்பேன். 7 மணிக்குள்ளே முடிக்கணும்னு ஒரு இது ஃபாஸ்டிங் சொல்ல முடியாதுங்க. ஒரு நாளைக்கு லேட் ஆகிடுது. பட் அந்த ஏர்லியராக முடிச்சிடணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறது ஒரு சில டைம் மட்டும் தாங்க மிஸ் ஆகும். இன்றைக்கி ஏர்லியராகவே டின்னரை முடிச்சாச்சு. பசங்களும் சாப்பிட்டுட்டாங்க. ஹஸ்பண்ட் மட்டும்தான் இன்னும் சாப்பிடல. மற்றபடி நாங்கள் எல்லாருமே எங்கள் டின்னரை முடிச்சிட்டோங்க. இன்றைக்கி இதுதான் நாங்கள் சாப்பிட்ட சாப்பாடு. நீங்கள் என்னெல்லாம் சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.